ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி பார்க்குற டிசைனிங் வீடியோவில் வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான், பட் கொஞ்சம் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒர்க்குக்கு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம 2 லைன் ஜரி போட்டுக்கலாம். இந்த ஜரி வந்து நீங்கள் உங்கள் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து சாரியோட கலர் வந்து சாண்டல் கலரில் இருக்கும், ஒரு லைட் எல்லோ. ஸோ அதை வந்து ஒரு 2 லைன்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ இதை நீங்கள் வந்து இந்த கலர் வந்து அதிகமாக தெரியணும்னா ஒரு 3 லைன்ஸ் போட்டுக்கலாம். அதே தான் ஜரியும், உங்களுக்கு ஜரி அதிகமாக தெரியணுன்னா நீங்கள் ஜரியை இன்னும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா சைடில் அந்த திக்னஸை வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு டெய்லருக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த 2 லைன் த்ரெட் லைனும் நம்ம போட்டு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து சுகர் பீட் வைக்க போகிறது கிடையாது, ஏன்னா இந்த ஒர்க்கில் வந்து அது கிடையாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் 3mm வைக்கிறோம். ஸோ 3mm பீட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ஒரு பீடை தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அந்த ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் இது வந்து லைட்டாக வளைவாக இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்ல, ஒரு மாதிரி வேவியாக இருக்கும், வளைஞ்சு போன மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே 3mm 4mm எல்லாம் ஸ்டிச் பண்ணுறது வந்து ஒரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஒரு லைன் சுகர் பீடு கொடுக்குறோம். இந்த லைன் எப்படி வைக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 சுகர் பீடை வந்து வைக்கணும். நெக்ஸ்ட் லைனுக்கு கீழே ஜிக்ஸாக் மாதிரி தான் இது. ஸோ ஒரு ஜிக்ஸாக்கு 3 சுகர் பீட் வைங்க, இன்னொரு சைடு வரும்போது 4 வைங்க. ஸோ இப்படி வச்சிங்கன்னா அது வந்து பேலன்சிங்காக ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு டிசைனோட சின்ன ட்ரிக்ஸு. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிசைன் உங்களுக்கு அப்படியே கரெக்டான ஒரு ஷேப்பில் கிடைக்கும், பாயிண்டிங்காக கரெக்டாக கிடைக்கும். இந்த கேப்பு நடுவில் இருக்குல்லையா, அந்த ஜிக்ஸாக் போட்ட கேப்பில் கீழே கேப்பில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுறோம். ஸோ ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கலர் தெரிகிறதுக்காக போடுறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் 8x8 ஸ்ட்ராண்ட் எடுத்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுங்க. அப்போ தான் வந்து அது திக்காக நமக்கு ஒரு 3mm சைஸ்க்கான ஒரு நாட்டாக கிடைக்கும். இதே மாதிரி எல்லா கேப்லேயும் நம்ம இதை போட்டு வச்சிடுறோம். ஸோ இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இருக்கிற அந்த லைனுக்கு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் போடுறோம். ஆனால் அது வந்து நம்ம வந்து ஒரு 4mm சீக்வன்ஸ் வச்சு பண்ண போகிறோம். இதை நீங்கள் வந்து 3mm சீக்வன்ஸ் வச்சு பண்ணாதீங்க. இந்த ஒர்க்கு வந்து ஆல்ரெடி கொஞ்சம் தின்னான ஒர்க்கு தான், அந்த பார்டர் லைன் ஒர்க்கு. ஸோ இது வந்து சின்னது போட்டிங்கன்னா சீக்வன்ஸ் இருக்கிறது தெரியாது. அண்ட் இந்த சீக்வன்ஸ் வந்து லைட்டாக ஒரு சின்ன லாங் ஃப்ரெஞ்ச் நாட் மாதிரி போடுங்க. லைட்டாக தான், ஒரு சுகர் பீட் அளவுக்கு ஒரு சின்னதாக அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இருக்கணும், அவ்வளோதான், ரொம்ப இருக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா அதோட லுக் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் பெரிய புட்டாஸ் வரும். ஸோ அதை வந்து நான் 3mm பீடு வச்சு ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கிறேன். இது ஒரு ஃப்ளவர் புட்டா மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு 3mmக்கும் பின்னாடியும் நம்ம வந்து இந்த ட்ராப் ஷேப்பில் இருக்கிற பஞ்ச் பீட் நம்ம வைக்கிறோம். இது வந்து ஸ்மால் சைஸ் தான், ஸ்மால் சைஸ்னால் மீடியம் சைஸில் வர அந்த ட்ராப் ஷேப் பீடு தான். ஸோ எல்லா இதுலேயும் வைக்கிறோம். இதுக்கு இந்த ரவுண்டில் வந்து மொத்தமே வந்து நமக்கு 6 பீட்ஸ் தான் இருக்கும். ஸோ 6 பீட்ஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சிங்கிள் நாட்டாக போடுங்க, அப்போ தான் வந்து இதோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இதோட கேப்பில் நம்ம அதே 4mmல இருக்கிற அந்த கோல்டன் கலர் சீக்வன்ஸ் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் டைப்பில் கரெக்டாக அதோட எட்ஜு தெரிகிற மாதிரி வரைக்கும் அந்த லாங்குக்கு நீங்கள் வச்சு போடுங்க. மேக்ஸிமம் நம்ம கீழே போட்ட அதே நாட்டு சைஸ்க்கு தான் வரும், ரொம்ப பெருசாலாம் வராது.
ஸோ அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கோங்க. இந்த புட்டாஸ் வந்து யூஸ்வலாக நம்ம போடுற சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி இருக்காது, கண்டிப்பாக பெருசாக இருக்கும். இதே தான் நம்ம பாடி ஃபுல்லாகவும் போட போகிறோம். சரியா? பாடி ஃபுல்லாக இருக்கிற அந்த பேக் பாடி ஃபுல்லாகவும் இதே புட்டாஸ் தான், கை ஃபுல்லாகவும் நமக்கு இதே புட்டாஸ் தான் வரும். ஸோ புட்டாஸ் எங்கெல்லாம் தேவையோ நம்ம எல்லாமே இதுதான் போட போகிறோம். ஸோ இதோட ஓவரால் லுக் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹெவியாகவே தெரியும். ஏன்னா புட்டாஸ் பெருசாக இருந்துச்சுன்னா ஒர்க்கு ஹெவியாக தான் தெரியும். கீழே ஸ்லீவ் லைன் வந்து சின்னதாக இருந்தாலும் இந்த புட்டாஸ் வந்து நமக்கு நல்ல ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்டாக நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி புட்டாஸ் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போடுற அந்த எண்ட் நாட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி கீழே விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு கேப் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கம் வச்சு 16 எஸ்எஸில் இருக்கிற ஒயிட் கலர் ஸ்டோன் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து கான்ட்ராஸ்ட் கலர் இருந்துச்சுன்னா இந்த ஒர்க் வந்து நல்லா ஹைலைட்டிங்காக தெரியும். ஸோ இது ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக இருக்கும். நம்ம சின்னதாக லைன் இருக்குன்னுலாம் பார்க்க வேணாம், ஆனால் நல்ல லுக்காக கிடைக்கும். இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா ஒரு 1200 ரேஞ்சுக்கு இருக்கும் இந்த ஒர்க்கு. ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் திருப்பி கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஒர்க் வந்து நான் பண்ணித்தரேன். அண்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.